நல்லா இருக்காரு. நேத்திக்கு நைட் கூட பேசினேன். நான் அதை பற்றி நானே ஒரு கிளாரிட்டி கொடுத்தலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் முன்னாடின்னு நினைக்கிறேன். 1 மாதம் இல்லை, ஒரு 40 நாள் முன்னாடி இருக்கும். இந்த வைசாக் ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்போ சொன்னது சார் எங்ககிட்ட, இந்த மாதிரி அக்டோபர் இந்த 30ஆம் தேதி அவருக்கு ஒரு நான் சர்ஜிக்கல் ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஒன்றும் இல்லை, ரஜினி சார் ரொம்ப நல்லா இருப்பார். ரஜினி சார் வந்து எப்பவுமே அவர் சொல்கிற மாதிரி அந்த அவர் சொல்கிறதே தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஆண்டம் வரலால் அவருக்கு ஒன்றுமே ஆகாது, எதுவுமே ஆகாது. எங்களுக்கு தான் பேனிக் ஆகுது. ஒவ்வொன்றும் எழுதுறது பார்க்கும்போது தான் பேனிக் ஆகுது. வயசில் அந்த மனுஷன் இவ்வளோ எஃபோர்ட் போடுறது, ஒவ்வொரு செகண்டும் இதை திருப்பியும் யூடியூபர்ஸ் ஆகட்டும், மீடியா ஆகட்டும், எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டாக மட்டுமே வச்சுக்கிறேன். யாரையும் பேனிக் பண்ணாதீங்க. யாரையும் ஏதாவது ஒன்று எழுதி பேனிக் பண்ணாதீங்க. ஏதாவது வேணும்னா இப்போது எங்களை ரீச் பண்ண பாருங்கள். இப்போ சரி, என்ன ரீச் பண்ண முடியல, சன் பிக்சர்ஸ் இங்கே தான் இருக்குது, அவங்கள ரீச் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், என்ன நடக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது அதிகாரப்பூர்வமாக தெரிவிங்க.